அனிமே ஃபேன்ஸ் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம 10,000 வேர்ல்ட் 121 தான் பார்க்க போகிறோம். போன எபிசோட் எங்கே முடிஞ்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிங்கி வந்து சண்டை போட்டுருந்தாங்களே, அங்கே தான் முடிஞ்சிருக்கும். அவங்க ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போனண்ட்டை சண்டை போட்டு அவனுக்கு காயப்படுத்திட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து அதுக்கு மேலே அட்டாக் பண்ணுற ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது கிடைக்கல. இவனா சொல்கிறான், நீ என்னையே காயப்படுத்துவ அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சி கூட பார்க்கல, உன்னை நான் குறைச்சி எடை போட்டுட்டேன் அப்படிங்கிறான். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறான்னா, உனக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மறுபடியும் நான் சத்தியமாக தரவே மாட்டேன், கவலைப்படாதன்னு சொல்லிட்டு இப்போ டிராகன் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணுறான்ப்பா. இப்போ சிங்கி என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க வந்து அந்த மிஸ்ட்ரி ஆஃப் கிளவுட்ஸ் அப்படிங்கிறத மாஸ்டர் பண்ணியிருக்காங்க இல்லையா, அதனால் சுற்றி என்ன பண்ணுறாங்க, கிளவுட்ஸ் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி சண்டை போடுறாங்க. அந்த கிளவுட்ஸ் என்ன பண்ணுதுன்னா கம்ப்ளீட்டாக இவனை வந்து பார்த்தீங்கன்னா கவர் பண்ணிடுதுங்க. ஸோ இவனுக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறது சுத்தமாக தெரியல. அதான் அவன் சொல்கிறான், ஓ நீ வந்து மிஸ்ட்ரி ஆஃப் கிளவுட்ஸை யூஸ் பண்ணுறியா, பார்ப்போம் இந்த கிளவுட்ஸ் என்ன பண்ணுது பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியுமே டிராகன் ரோர் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறான். இந்த ரோர் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா பக்கமும் இது வந்து ஸ்ப்ரெட் ஆகுது. ஸோ பயங்கர பவர்ஃபுல்லாக இருக்குது. அந்த கிளவுட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து மறைஞ்சு போகுதுங்க. இப்போது சிங்கி வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, கையில் சீக்ரெட் ஸ்வார்ட் எடுக்கிறாங்கப்பா. எடுத்த உடனே அதுலேருந்து பயங்கரமான எனர்ஜி வருதுல்ல, என்ன திடீர்னு அவன் ஸ்ட்ராங் ஆகிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறான். இந்த டிராகனும் பார்க்குறான், என்னது சீக்ரெட் ஸ்வார்டா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறான்ப்பா. இப்போது அவனோட அட்டாக் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கி ரொம்ப ஈஸியாகவே தடுத்து விட்டுறாங்க. மாஸ்டர் பார்க்குறாரு, என்ன இந்த ஸ்வாட்லேருந்து வர எனர்ஜியை பார்த்தா இது சேக்ரெட் வால் ஸ்வாடா அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு பயங்கர ஆச்சரியம். ஏன்னா இவங்களுக்கு தெரியாதுல்ல யார் யார் சேக்ரெட் ஸ்வாட் எடுத்தாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க, கண்டினியூஸாக அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முன்னேறி போகிறாங்க. இவங்க கையில் இருக்கிறது என்ன, சேக்ரெட் ஸ்வாட் இல்லையா. அவன் என்ன பண்ணுறான் தெரியுமா, ஒரு டிராகன் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படிங்கிறத பண்ணுறான். அதாவது இவங்க கிட்ட சேக்ரெட் ஸ்வாட் இருக்கிறதுனால அவர் வந்து சேக்ரெட் ஆர்மர் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறான். இவங்களும் பயங்கரமாக அட்டாக் பண்ணுறாங்கப்பா, சுற்றி 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 அடிக்கிறாங்க. ஆனால் அவனுக்கு வந்து ஒன்றுமே ஆகலை. இப்போ தான் அவங்க நோட்டீஸ் பண்ணுறாங்க அவங்ககிட்ட இருக்கிறது ஒரு சேக்ரெட் ஆர்மர் அப்படிங்கிறது. மறுபடியும் அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா டிராகன் ரோர் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறான். டிராகன் ரோர் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அவனோட டெய்ல் அப்படிங்கிறது இருக்குங்க, அந்த டெய்லை யூஸ் பண்ணி அவன் மறுபடியும் அட்டாக் பண்ணுறான். அது மட்டும் இல்லாமல் கண்டினியூஸாக அவன் என்ன பண்ணான்னா அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறான். ஆனால் அந்த கத்தி என்ன பண்ணுது தெரியுமா, தன்னால் வந்து அவளை ப்ரொடெக்ட் பண்ணுது. இப்போ சிங்கி என்ன பண்ணுறாங்க, அவனுடைய அந்த டிராகன் பாம் அட்டாக்கை வந்து ஒரு ஷீல்டு மாதிரி யூஸ் பண்ணி தடுக்கிறாங்கப்பா. இருந்தாலுமே பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குது. அடுத்து அந்த கத்தி அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டு வர அந்த டிராகன் பாம்பை வந்து அட்டாக் பண்ணலான்னு போகிறாங்க. ரெண்டு பேருமே மோது அதில் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிக்கு அடிபட்டுது. ஸோ அவங்க அந்த ஒரு சண்டையில் தோற்று போயிடுறாங்கப்பா. எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு டிசப்பாயின்மெண்ட் ஆகிடுது. மாஸ்டர் என்ன யோசிக்கிறாரு, ஐயோ என்னடா இது சீக்ரெட் ஸ்வாட் இருந்தோம், இந்த பொண்ணுடைய பவர் லெவல் கம்மியாக இருந்து தோற்று போயிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு அவருமே வருத்தப்படுறாரு. சரி ஓகே வேறு வழி இல்லை அப்படிங்கிறாங்க. இப்போ இவன் வந்து நக்கலாக பேசுகிறான். இவன் என்ன சொல்கிறான்னா, உங்ககிட்ட சீக்ரெட் ஸ்வாட் இருந்தால் என்ன பிரயோஜனம், நீ தான் வந்து தோற்று போயிட்டல, அடுத்து யாரா என்கிட்ட சண்டை போட போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். ஒருத்தனுக்கு அங்கே மூஞ்சி கிடையாது, எல்லாம் வந்து அமைதியாக இருக்கானுங்க. சிங்கி வந்து பார்த்தீங்கன்னா போட்ட சண்டையில் கொஞ்சம் வீக் ஆகிட்டாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு பில் அப்படிங்கிறத கொடுக்குறாங்கப்பா. இப்போ இவங்களுக்கு என்ன கவலைனா, என்னடா இது சீக்ரெட் ஸ்பாட் இருந்துமே நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியலையே அப்படிங்கிற ஒரு கவலை இவங்களுக்கு. லின்ஃபங்கோட சிஸ்டர் என்ன சொல்கிறான்னா, பரவாயில்ல நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறா. என்னம்மா சொல்கிற நீ அப்படின்னா, இவன் வந்து நெக்ஸ்ட் சண்டை போட போகிறாளாம். அதான் சிங்கி சொல்கிறாங்க, அந்த டிராகன் ரோர் இருக்கு இல்லையா, அது வந்து சோலையே பயங்கரமாக பாதிக்குது, ஜாக்கிரதையாரு அப்படிங்கிறாங்க. இவன் என்ன சொல்கிறா, எனக்கு அதுக்கான வழி இருக்குது நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறா. இப்போ லின்ஃபங்கோட சிஸ்டர் என்ன பண்ணுறா, ஸ்ட்ரெயிட்டாக நடந்து போயிட்டு நான் உன்னை சேலஞ்ச் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறா. அவன் அப்படியே பார்த்துட்டு பயங்கரமாக சிரிக்கிறான். உங்கள் செக்டரில் வேறு ஆளே கிடையாதா, பொண்ணுங்களாம் வந்து சண்டை போட்டுட்ருக்காங்க அப்படிங்கிறான். ஒருத்தனுக்குமே அங்கே மூஞ்சி சரியில்லைங்க, எல்லாம் வந்து மூஞ்சி தூக்கி வச்சுக்கிறானுங்க. அவங்களுக்கு தெரியுது இந்த மாதிரி இவ வந்து பிரதரை வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் சண்டை போடுறதுக்கு போயிருக்கா அப்படிங்கிறது. ஆனால் இவ தோற்று போயிட்டா அப்படின்னா லின்ஃபங்கை வந்து ஒப்படைக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா. சிங்கி என்ன பண்ணுறாங்க, ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு மாஸ்டர் கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்கப்பா. மாஸ்டர் என்ன சொல்கிறாருன்னா, நீ எதுவும் பேசாத, நீ போயிட்டு முதல்ல ஹீல் பண்ணுற வழியே பாரு அப்படிங்கிறாங்க. இன்னொரு மாஸ்டர் என்ன சொல்கிறாரு, டேய் உன் ஸ்டூடெண்ட் கிட்ட சீக்ரெட் ஸ்வாட் இருக்குடா, அவளை வந்து நல்லா ட்ரெயின் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஒரு எல்டருமே என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி ஹெவன்லி ஸ்வாட் செக்டரில் இது வரைக்கும் 100 வருஷத்தில் யாருமே சீக்ரெட் ஸ்வாட் எடுத்ததே கிடையாது, அந்த பொண்ணுக்கு நல்லா ட்ரைனிங் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. மாஸ்டர் அப்படியே பார்க்குறாரு, சரியான கோவம் அவருக்கு. ட்ரைனிங் கொடுக்கணுமா, இவளோட டேலண்ட்டை விட லின்ஃபங்கோட டேலண்ட் 10 மடங்கு அதிகம், ஆனால் அவனை நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ண மாட்டீங்களே அப்படிங்கிறாரு. அந்த எல்டருக்கு சுத்தமாக மூஞ்சே சரி கிடையாது. அந்த ஆள் அமைதியாக போய் நின்றுக்கிட்டான். இப்போது லின்ஃபங்கோட சிஸ்டர் பேச ஆரம்பிக்கிறா. ஏன்டா உனக்கு வந்து பொண்ணுங்கிட்ட சண்டை போடணும்னா பயமா அப்படிங்கிறா. அதான் அவன் பார்க்குறான், எம்மா நீ வந்து வயசில் சின்ன பொண்ணாக இருந்தாலும் உனக்கு தைரியம் அதிகமாக இருக்குது, ஆனால் உன்னால் சண்டை போட்டு ஜெயிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அவன் என்ன சொல்கிறா, நான் மட்டும் சண்டை போட்டு ஜெயிச்சிட்டேன்னு வச்சுக்கோயேன், நீ வந்து எல்லா பிரச்சனையும் இதோட விட்டுடணும் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. அவன் என்ன சொல்கிறான்னா, நான் வாக்கு கொடுத்தது தான், நீ மட்டும் என்னை ஜெயிச்சிட்ட அப்படின்னா இதோட எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிச்சு, ஆனால் நீ தோத்துட்ட அப்படின்னா லின்ஃபங்கை என்கிட்ட ஒப்படைக்கணும் அப்படின்றான். இப்போது எல்டர்ஸ் எல்லாம் பார்க்குறாங்க, யாரா அந்த பொண்ணு பயங்கரமாக போய் தைரியமாக பேசிகிட்டு இருக்காளே அப்படின்னு யோசிக்கிறாங்க. அப்போ அங்கே இருக்க மாஸ்டர் சொல்கிறாரு, இவன் வந்து லின் ஷாவ்தியனோட அடாப்டட் டாட்டர் அப்படின்னு சொன்ன உடனே அவள் லின்ஃபங்கோட சிஸ்டரா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க.
இப்போ பேச்சுவார்த்தைலாம் முடிஞ்சு சண்டை அப்படிங்கிறத ஆரம்பிக்க போது லின்ஃபோங்கோட சிஸ்டர் என்ன பண்றா அப்படின்னா அவளுடைய அந்த தர்மா பாடி இருக்கு இல்லையா அதை வந்து ரிலீஸ் பண்றாப்பா. இது வந்து ஸ்வாட் மார்ஷல் சோல் கிடையாது இல்லை, இதை தான் எல்லாருமே பார்க்குறாங்க, எல்டோஸும் பார்க்குறாங்க. இது ஸ்வாட் மார்ஷல் சோல் கிடையாது, ஆனால் இந்த தர்மா பாடி வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ அவள் அடுத்து செய்ய போகிற காரியம் தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரையும் அதிர வைக்க போகுது. இவன் என்ன பண்ணுறா, கையில் சேக்ரெட் ஸ்வாட் அப்படிங்கிறத எடுக்கிறாப்பா. இந்த ஸ்வாட் வந்து பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குது, இதுலேருந்து வர எனர்ஜியை வந்து பயங்கரமாக இருக்குது. எல்டர்ஸ் பார்க்குறாங்க, என்னடா இந்த பொண்ணு கையில் வந்து சேக்ரெட் ஸ்வாட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. பரவாயில்லையே, நம்ம செக்டாரோடைய லக் வந்து பயங்கரமாக இம்ப்ரூவ் ஆகிருக்கே, 2 பேர் வந்து சேக்ரெட் ஸ்வாட் வச்சிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இன்னும் இவங்களுக்கு லின்ஃபங் பற்றி தெரியாது இல்லையா. இப்போது மாஸ்டரும் பார்க்குறாரு, அடடா இந்த பொண்ணு கையில் சேக்ரெட் ஸ்வாட் இருக்கே, இவளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பிளட் லைன் பவர் வேறு இருக்குது, ஸோ அது கூட சேர்த்து இப்போ சேக்ரெட் ஸ்வாடையும் வச்சிருக்கா, கண்டிப்பாக இவளால் திருப்பி அடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மாஸ்டர் சொல்லிட்டு இருக்காரு. இப்போ அந்த பைய போல் என்ன தெரியுமா சொல்லுது, இந்த ஒரு ஸ்வாடை வச்செல்லாம் உன்னால் ஜெயிக்க முடியாது அப்படிங்கிறான். எறா ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஸ்வாடை வெளில எடுக்கிறாப்பா. ஒன்று பார்த்தே எல்லாரும் அரண்டு போயிருக்காங்க. இப்போ இவ 2 ஸ்வாடு கையில் எடுத்த உடனே அங்கே இருக்க எல்டர்ஸே வந்து பார்த்தீங்கன்னா அரண்டு போயிடுறாங்க. அவனுங்களுக்கு ஒன்றுமே புரியல, என்னடா இந்த பொண்ணு கையில் 2 சேக்ரெட் ஸ்வாட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறானுங்க. 2 தானே பார்த்தீங்க, வெயிட் பண்ணுங்க பாஸ், வெயிட் பண்ணுங்க, அதோட முடியலல்ல. இப்போ அடுத்து அவன் என்ன பண்ணுறான்னா 3வது ஸ்வாட் அப்படிங்கிறத எடுக்கிறாப்பா. இதை பார்த்த உடனே எல்லாருமே அரண்டு போகிறானுங்க. இது எப்படி சாத்தியம், ஒரு மனுஷனால் எப்படி 3 ஸ்வாடை கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி. ஏன்னா நார்மலாக ஒரு ஸ்வாடை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாஸ்டர் தான் சூஸ் பண்ணோம், ஒருத்தனால அதிகபட்சம் 2 கத்தி அப்படிங்கிறத வச்சுக்க முடியும், 3 வாய்ப்பே இல்லையே, என்ன நடக்குது இங்கே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. மாஸ்டரும் என்ன யோசிக்கிறாருன்னா, ஒருவேளை லின் ஷாவ்தின் ஏதாவது ட்ரெஷர் ஏதாவது கொடுத்துட்டு போயிருப்பானா, இது எப்படி சாத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு மாஸ்டரும் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. சிங்கி என்ன சொல்கிறாங்க, டேய் நீங்கள் வேற இருங்கடா, லின்ஃபங் திரும்ப வரட்டும், அவன் என்னென்ன கொண்டு வர போகிறான் பாருங்கடா அப்படிங்கிறாங்க. பக்கத்தில் ஷியன் இருக்கால, அவன் என்ன சொல்கிறா, லின்ஃபங் தான் அந்த காட்ஸ் வார்டு அப்படிங்கிறத ஆக்டிவேட் பண்ணான்னு இவனுக்கு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோ, இவனுங்க அவ்வளோதான் ஒரு வழி ஆயிடுவானுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போ லின்ஃபங்கோட சிஸ்டர் கேட்குறா, என்ன பயந்துட்டியா, பயந்துட்டேன்னா சண்டை போடாத போயிடு அப்படிங்கிறா. அவனா சொல்கிறான், பயமா எனக்கா, என் பவரை உன்னால் எதுவுமே பண்ண முடியாது, நான் வந்து டிராகன் கிளானை சேர்ந்தவன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 2 பேருமே சண்டை போட ஆரம்பிக்கிறாங்கப்பா. சண்டை ஆரம்பித்த கொஞ்ச நேரத்திலேயே ஆல்ரெடி இவ கையில் 3 ஸ்வாட் இருக்கு இல்லையா, இவன் என்ன பண்ணுறா, ஒரு எம்பரர் லெவல் ஸ்வாட் வச்சிருக்கால, அதையுமே கையில் எடுத்துக்கிறாப்பா சண்டை போட. ஆக்சுவலாக இவனால் வந்து சுத்தமாக தாக்கு பிடிக்கவே முடியல, இவ சரியான அடி அடிக்கிறா. ஒரு கையில் அடித்தா பரவாயில்ல, மொத்தமாக 6 கையை யூஸ் பண்ணி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கா. அவன் எப்படி சமாளிப்பான், எங்கேயும் அங்கேயும் ஓடிக்கிட்டு இருக்கான். இவளுமே வந்து பின்னாடியே துரத்திட்டு போய்கிட்டே இருக்கா, எல்எஸ் எல்லாம் சுற்றி சுற்றி பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இவன் கடைசியாக வந்து ஒரு டிராகன் பாம் அப்படிங்கிறத யூஸ் பண்ணும்போது அவன் என்ன பண்ணுறா அப்படின்னா, அந்த 3 கத்தியுமே ஒன்று சேர்த்து ஒரு அட்டாக் ஒன்று யூஸ் பண்ணுறாப்பா. ஸோ இங்கே தான் இந்த எபிசோட் முடியுதுங்க. நம்ம அடுத்த எபிசோடில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர், பை.